நம்ம இன்னைக்கு விளையாட போகிறது வந்து கிராணி விளையாட சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம கிராணி விளையாட போகிறோம். எப்படி என்னென்ன எத்தனை தடவை அடி வாங்க போகிறோம் எல்லாம் தெரில. நம்ம சீவேஜ் எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி, இப்போ உள்ளே போய்க்கலாம். நார்மல் மீடியம் எல்லாம் இருக்குது. கரெக்டாக ஓகே. நம்ம கிராணி பக் பண்ண போகிறோம். பக் பண்ணிட்டோம்னா கிராணி தொல்லையே இருக்காது. இந்த வருங்க கைஸ், டே 1. நம்ம எப்படி விளையாட போகிறோம்னு தெரில, இருந்தாலும் பார்ப்போம். இந்தோ போகிறோம். புக்கு நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. இப்போ கைஸ் தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டு கிராணி எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். கீழே இருந்து வருது கைஸ், சத்தம் போட்டுக்கிட்டே வருது. சரி வரட்டும். வந்துச்சு பாருங்க கைஸ். கைஸ் இதோ பக் பண்ணிட்டுருக்கேன். கைஸ் பக் பண்ண முடியல. ஐயோ, இருந்து வந்துடுச்சு கைஸ். நாம் என்னதான் இருந்தாலும் முயற்சி கைவிட மாட்டோம். இருங்க கைஸ், நம்ம ஒரு மேப்பு வச்சுக்கலாம். அந்த மேப்பில் வந்தோம்னா ஈஸியாக விளையாடலாம். அந்த மேப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த டே ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஒரு மேப் எடுத்துக்கிறேன். டாய்லெட்டில் கார்க்கி இருக்க மாதிரி. இந்த கைஸ் போய்க்கலாம். ஐயோ, கிராணிவா வந்துருச்சு சர்ன்னு. பயமாயிடுச்சு கைஸ். நாம் என்ன ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். ஆனால் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். நான் விடிஜி ஃபேனு, அது இல்லாமல் ஜில்ஜோன் ஃபேனு. நம்ம விடிஜி அளவுக்கு கிராணி யாராச்சும் விளையாட முடியுமா? சொட்ட தரிசனம். ஐயோ, இங்கெல்லாம் கைஸ் மறுபடியும் வெளியே போய்க்கலாம். ஏன்னா அந்த மேப்பில் நான் நிறைய பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். டக்குன்னு எஸ்கேப் பண்ணிடலாம். அது இல்லாமல் இன்னொரு கேமில் வேறு கிராணி 2ல் கூட போடலாம். அதனால தான் கைஸ், உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறி வரவே மாட்டேங்குது கைஸ். இந்த தடவை வரணும்னு வேண்டிக்கோங்க எல்லாரும். இந்த தடவை இருக்கணும். இந்த தடவை இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லைங்க கைஸ், அடுத்த தடவை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், நான் சொல்கிறேன். இது விடிஜி மேலே சத்தியம். இந்த தடவை இல்லைன்னா அப்புறம் பாருங்க, விடிஜி எனக்கு கோச் பாரு. யார்கிட்ட விடிஜி நம்பர் இருக்கா அவர்கிட்ட சென்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்னேன்ல கைஸ், விடிஜி மேலே சத்தியமான என்னைக்காச்சும் இல்லாமல் இருந்திருக்கா? ஐயோ, கிளவி வருதுதான். இந்த தடவை கரெக்டாக பக் பண்ணணும் கைஸ். கரெக்டாக பக் பண்ணிடணும் பாருங்க கைஸ். நல்லா பக் பண்ணிட்டு இருக்கோம். பக்காயிடு பக்காயிடுச்சுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இனி பிரச்சனையே இல்லைங்க கைஸ். இந்த பாருங்க கைஸ், சொட்ட தரிசனம் இங்கே காட்ட மாட்டேங்குது நம்மளுக்கு. சரி விடுங்க கைஸ். இப்போ கார் டிக்கியில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்ன இருக்கும் மறந்துட்டேனே. உள்ள டெடி இருக்கும் கைஸ். டெடி
ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தா இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப் கீ மட்டும் இருக்கணும். சேஃப்குள்ளே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்க்ரூ டிரைவர் இங்கே இருக்கு. இதை இப்போ ஷூட் பண்ணி எடுத்துடலாம். ஐயோ விழுந்துச்சுங்க. அதெல்லாம் நம்ம லக்கு தான். இப்போ ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். சேஃப் மட்டும் இருக்கணும். சேஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குங்க. சேஃபுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. கைஸ் செயின் கிட்ட இருக்கு. சூப்பர் கைஸ். இப்போ புக் எடுத்து போயிட்டு நம்ம ஸ்பைடர் கீ எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புக் எடுத்து போயிட்டு இந்த பாதி இருக்க இந்த கிழவிக்கிட்ட ஸ்பைடர் கீ கொடுக்கணும். ஏன் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கீ கண்டுபிடிக்கணுங்க. ஸ்பெஷல் கீ எங்கே போகணும்? சரி, ஒவ்வொரு இடமா இருக்கிற இடத்துல தேடுவோம். ஃபஸ்ட் இடமே இங்கே தான். அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது லிஃப்ட்டுக்கு 2ஆம் நம்பர் கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லிஃப்ட்டு போவோமானே தெரியல. சரி பார்த்துக்கலாம். ஷார்ட் கன் பாட்டு கிடச்சிருக்கு. ஷார்ட் கன் பாட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? நம்ம மேலே போயிட்டு போகணும்னு நினைக்கிறேன். தெரியலையே. இங்கே தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளி விடுவோம். உழுக மாட்டேங்குது கைஸ். ஏமா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பைடர் ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணி விட்டோம்னா அங்கே என்ன இருக்குன்னு தெரில. பார்த்துக்கலாம் எதுக்கும். இப்போ நம்ம ஸ்பைடர் ரூமை லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். பேர்டு ஃபுட் இருக்குங்க. பேர்டு கிட்ட என்ன இருக்குன்னு தெரில. பேர்டு கிட்ட தெரிலையே. சரி நம்ம பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. பாருங்க, போடு கைஸ். ரஸ்டி பெட்லக்கி. இப்போ ரஸ்டி பெட்லக்கி கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன டீனேஜ் எஸ்கேப்புக்கு 2 பொருள் கிடச்சிச்சுங்க கைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் ரூமில் எதானு வச்சுருப்பானுங்க.
நல்ல பொருளாக இருந்தால் கூட நல்லது தான். இப்போ இதுக்கிட்டேருந்து சாவி எடுக்கணும். போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுருச்சு. பாருங்க, நம்ம இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு அது நம்ம போனோடனே அந்த சைடு சருன்னு போகும். நல்ல வேலைங்க, அப்டேட் விட்டு இதுக்குள்ளே ஸ்பைடர் வராத மாதிரி பண்ணிட்டாங்களே. ஏன்னா குதிக்கும் போது ஸ்பைடர் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஹேமர் 2 இடத்துல உடைக்கணும். 2 இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஷார்ட்கன் பாட்டு நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. சும்மா டோர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இதை ஆணி மட்டும் கழிச்சுடுவோம். இது ஒன்று நூலை கட்டி விட்டு கரெக்டாக இங்கே நூலை கட்டி விட்டு மேலே என்னமோ செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கு. சரியான கிளவியாக இருக்கு பாருங்க. கிராணிக்குன்னு ஒரு ரியல் ஸ்டோரி வேறு இருக்குங்க. இப்போ நம்ம இதை உடைக்கலாம். அதை நம்ம சீக்கிரமாக போடுவோம், ரிவேல் பண்ணுவோம். இங்கே தான் 3வது ஷார்ட்கன் இருக்கு. நம்மளால் இங்கேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. பிளான் எடுத்துட்டு இங்கே போடுவோம். காக்வீல் இருக்குங்க. காக்வீலை வச்சு நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. காக்வீலுக்குள்ளே ஏதாவது இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் நம்ம ஹேமர் எடுக்க மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஹேமர் இன்னொரு இடத்துல உடச்சி பார்ப்போம். அங்கே தான் நம்மளுக்கு நல்ல பொருளாக கிடைச்சா பரவாயில்ல. இன்னொருத்தர் நோண்டி நோண்டி நடக்கிறான். அடுத்து நம்ம கிராண்ட் 2 வீடியோவும் போட போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ. இங்கே வந்துட்டோங்க. இங்கே தான் பிரயோஜனமான பொருள் வைங்களா. என்ன பொருள்? கைஸ், உப்பு ஸ்டிக் எல்லாமே கிடச்சிச்சு கைஸ் சீவேஜுக்கு. எஸ்கேப்பே ஆகும். இதெல்லாம் கொண்டு போய் போடுறதாங்க ரிஸ்க்கு. நான் லைட்டாக பயந்து கத்திடுவேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ எடுத்து போட்டுருவோம் டிஸ்ட்ரிக்டை உள்ள. அதாவது சீக்கிரம் போக மாட்டேங்குது. போயிடுச்சு. ரசி பேரில் கீ போட்டுக்கலாம். அவ்வளோதான். கட்டிங்கில் செட்டு போயிட்டோம். செயின் கட்டரு நமக்கு அப்படிதான் வாய் குழந்தை. இப்போதான் கைஸ் அந்த ஸ்பைடர் போகுது.
இப்போ நம்ம பயங்கரமான இது நடக்குது. இப்போ பாருங்க, வின்சேண்டில் எல்லாம் கிடச்சி போச்சு. வின்சேண்டில் பார்த்து நான் என்ன வந்து முன்னாடியே கிடச்சிருக்கணும். கிளவி கீழ் வந்துட போகுது, அதை பக் பண்ணுங்க. அதனால வந்துட போகுது, பயமாகவே இருக்கு. கிளவிலாம் வந்துச்சுன்னா கோவ கண்ணோட சுருன்னு வரும். ஐயோ ரெட் கலரில் இருக்கு, ஓடிடுறா கைக்குள்ள. இந்த மணியும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ கப்பா விசிச்சுங்க கைஸ். சொன்னேன் 8 வேற என்ன ஓடிக்கிட்டே இப்போ பாருங்க எவ்வளோ சபப்பாக வந்து இந்த சிலந்தி வந்து இப்படியே வந்து வருங்க. கண்ணு எப்படி இருக்குது, இந்த கண்ணை அப்படியே ஷூட் பண்ண முடியும். ஐயோ இதெல்லாம் உடம்புக்குள்ளே பூந்துட்டு போகுது. பாருங்க மாறி மாறி வர வச்சு நம்ம இந்த சைடு போக வைக்கணும். கண்டிப்பாக போயிடணும். ஐயோ கைஸ் பார்த்தீங்களா, இது என்ன திருட்டுத்தரம் பண்ணுதுன்னு நான் போயிருப்பேன். இதில் நம்மளுக்கு போகிறவே தெரில கைஸ். நம்ம எந்த பண்ணுவோமோ தெரில. போகிற வரைக்கும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது.
கைஸ், லிஃப்ட்டுக்கு போகலாம். ஐயோ, லிஃப்ட்டுக்கு போகிற வேடம் இருக்குல்ல கைஸ், தப்பா வந்துட்டோம் பாருங்க. லிஃப்ட்டுக்கு போவோம். லிஃப்ட்டுக்கு போகிற வழியில கீழே இது வந்துட போகுது. 4 காலை ஜாதி சாலை 2ஆம் நம்பர் கைஸ். திறந்துட்டோம் கைஸ். கட்டிங் பிளேஸ் அங்கே வச்சு நான் என்ன பண்ணுவேன் பாருங்க கைஸ். இருக்கும் பாருங்க, நான் சொல்கிறேன் இருக்கும். எங்கே காணோம்? இல்லைங்க கைஸ். போகிறதுன்னு தெரில. இன்னும் 2 பிளேட் வந்து எஸ்கேப்புங்க கைஸ். இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். 22 நிமிஷம் வரும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போவோம். என்ன பண்ணுங்க இது இல்லை. கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே போவோம். ஏன் இந்த ஸ்பைடர் ஒன்று போட்டு கொடுத்துதாட்ருக்கே. பாருங்க போகிறோமா, அது இந்த சைடு வரும். அந்த சைடு போகிறோமா, அது இந்த சைடு வரும். பாருங்க இப்போ போயிடலாம். இப்போ நம்ம போயிடலாம். போயிட்டோம் கைஸ். இப்போதான் அமைதியாக இருக்காது. ஐயோ வேறு கேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பால் எப்படி போகுது நம்ம கையிலே வச்சுருக்கோம். அவுட்டாலும் பரவாயில்ல. இப்போ நேரம் போய் பார்ப்போம். டக்காட்டி வரைக்கும் சேர்க்கும். ஒரு 2 செகண்ட் போகலாம். 3, 2, 1 போகலாம்.
அடி பிடிச்சிருக்கும். இப்போ போலாங்க. ஐயோ ஏய் ராசா ராசா சூப்பருங்க. நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். தப்பிச்சு வந்துட்டோம். நாம இப்போ விளையாண்டுருக்கோம் கைஸ் இது கூட. ஐயோ கைஸ் நம்ம வெளியே போயிருப்போம். பாருங்க நம்மகிட்ட ரெக்கார்டு எல்லாம் காமிக்குது. எதுக்கும் பார்த்து போய் இல்லை கைஸ். இதுதான் நம்மளுக்கு டக்கால்ட்டி வேலை காமி இங்கே நிற்கிது. இதானே கைஸ். கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் போகணும். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. போகவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஃப்ரெண்டாக பார்ப்போமா அவர்கிட்ட. சரி நம்ம டக்கால்ட்டி வேலை பண்ணணும். கைஸ் இப்போ இங்கே வரும். நம்ம இந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு போகலாம் கைஸ். இந்த சைடு இல்லை ரைட் சைடு போகும். ரைட் சைடு போயிடலாம் கைஸ். டக்கால்ட்டி வேலை காமிச்சிடலாம். டக்கால்ட்டி வேலை காமிச்சு அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா டக்கால்ட்டி வேலை காமிக்கலாம். பாருங்க கைஸ் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் எஸ்கேப் பண்ணாமல் இருக்கும். எஸ்கேப் பண்ண போகிறோம். வேணா பாருங்க நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எஸ்கேப் பண்ணுற பாருங்க. சரி 2 நிமிஷத்தில் எஸ்கேப் ஆகும். பாருங்க கிளம்பி எதுக்குள்ள வந்து பூந்து பட்டுருக்குன்னு அவ்வளோ
கைஸ் பாய். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.